தமிழ் வியூஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழ் கிளிக்ஸ்ல இருந்து உங்க விஜய். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா GNA CAD, அதாவது மொபைல் அப்ளிகேஷன்ல வரக்கூடிய AutoCAD சாஃப்ட்வேரை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அந்த அப்ளிகேஷனோட ஃபுல் ரிவ்யூவோட நம்ம இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட தமிழ் சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேல ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். ஸோ மறக்காம அதை கிளிக் பண்ணிங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸ் எல்லாமே உங்களுடைய ரிஜிஸ்டர்ட் மெயில் ஐடிக்கு அப்டேட்ஸா வரும். ஸோ நிறைய விஷயம் நம்ம வீடியோல அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். வாங்க இன்னைக்கு இருக்கிற வீடியோக்குள்ள போகலாம். பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா GNA CAD, அதாவது AutoCADக்கு இணையாக இருக்கக்கூடிய அந்த GNA CAD பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அப்படின்ற விஷயம் என்னென்னா, இந்த GNA CAD வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து சிஸ்டமில் டிசைன் பண்ணியிருப்பீங்க AutoCAD யூஸ் பண்ணி. ஸோ இதை வந்து GNA CAD மொபைல்லே பண்ணிக்க முடியும். ஸோ அந்த அப்ளிகேஷன் தான் இந்த இதில் பார்க்க போகிறோம். இந்த GNA CAD ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கிங்க ப்ளே ஸ்டோரில் போயிட்டு. ஆண்ட்ராய்ட் மொபைலில் வந்து இது அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி இதோட ரிவ்யூஸ் அந்த சம் அந்த திங்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். ஸோ இதில் என்னென்ன ஆப்ஷன் கொடுக்குறாங்கன்னா எக்ஸ்ப்ளோர், ஷாம்போ, ஃபில்லர், ஜாயின், பிரேக் கட், ஸ்ட்ரெச், லென்த்தன், ஆஃப்செட், ட்ரிம், எக்ஸ்டெண்டும் கொடுக்குறாங்க. ஸோ வெர்ஷனுக்கு ஏற்றா போல் வந்து அவங்க கொடுத்துருக்க அந்த டூல்ஸ் எல்லாமே வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து அப்டேட் பண்ணது வந்து எப்போன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்ட் அப்டேட் வந்து April 20, 2017 வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து டவுன்லோட் வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh மேலே வந்து டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஓவர் வியூ பார்த்தீங்க அப்படின்னா கீழே பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி டிராஃப்டிங்கும் நம்மளால் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி க்ரியேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தான் யூசர் இன்டர்ஃபேஸ் எல்லாமே வந்து இருக்கும். ஆல்ரெடி நம்ம டிசைன் பண்ணதுமே வந்து இதில் நம்மளால் ஓப்பன் பண்ணியும் பார்த்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி. ஸோ இப்போ வாங்க அப்ளிகேஷனுக்குள்ளே போகலாம். அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ண உடனே வந்து இங்கே சாம்பிள் ட்ராயிங்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ நான் இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் 2 வந்து காமிக்கிறேன். என்ன கேட்குதுன்னா, ட்ராயிங்ஸ் ஃபைல் ஹேவ் பீன் மாடிஃபைட், டு யூ வாண்ட் டு சேவ் சேஞ்சஸ்? நோ கொடுத்துட்டீங்கன்னா ஆல்ரெடி வந்து நிறைய டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இந்த ஆப்ஷன் வந்து நம்மளால் பார்த்துக்க முடியும். ஸோ ஜஸ்ட்டு வந்து ரெண்டு கிளிக் பண்ணி, அதாவது நம்மளோட 2 ஃபிங்கரில் வந்து இதை ஜூம் பண்ணோம் அப்படின்னா ஜூம் ஆகும், ஜூம் மினிமைஸ் பண்ணோம் அப்படின்னா ஜூம் கம்மியாகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிவில் டிராயிங் போட்டிருக்காங்க, லிவிங் ரூம். அதாவது ஒரு 2Dயில் வந்து கட் செக்ஷனை வந்து ரொம்ப கிளியராகவே வந்து இதில் காமிச்சிருக்காங்க. ஸோ ஓகேங்களா. ஸோ ரொம்ப கிளியராகவே இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கட் செக்ஷனில் இருந்து எல்லா செக்ஷனுமே வந்து ரொம்ப கிளியரான முறையில் வந்து ரொம்ப தெளிவாகவும் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹேட்சிங்கோட கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ஜூம் பண்ணுறீங்களோ ஸோ அதை வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்க அந்த இது எல்லாமே வந்து நம்மளால இந்த இடத்துல பார்த்துக்க முடியும். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து இப்போ நம்ம வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு டிசைன்ஸ் கூட பார்க்கலாம். ஸோ அதில் என்னென்ன டூல்ஸ் இருக்குது, அது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தில் இங்கே ப்ளஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே மெட்ரிக்காக இம்பர்சலான்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. மெட்ரிக்ஸ்ன்றது பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ட்ரா கமாண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் எல்லாமே இருக்கும். ஸோ இங்கே லைன் நான் இப்போ சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் ட்ரா பண்ணலாம். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. திரும்ப அந்த ஸ்டார்ட் பாயிண்ட்லேருந்து நான் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஒன்ஸ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி விட்டால் மட்டும்தான் வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து கரெக்டாக கிளிக் ஆகும். திரும்ப இங்கே இருந்து இந்த இடத்துல ஸோ இப்போ நான் ஒரு Z சிம்பிள் மாதிரி போட்டிருக்கேன். ஜஸ்ட்டு அதை டிக் கொடுத்துக்கிறேன். டிக் கொடுத்த உடனே எனக்கு இங்கே சர்க்கிள் வேணும். ஸோ சர்க்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் டயாமீட்டர் 2.3 பாயிண்ட் சர்க்கிள் அப்படின்ற ஆப்ஷன் எல்லாமே, அதாவது AutoCADல இருக்கக்கூடிய அந்த ட்ரா கமாண்ட்ஸ் இருக்கா போலவே வந்து இதுலேயுமே வந்து கொடுக்குறாங்க. நான் ஒரு 3 பாயிண்ட் சர்க்கிள் கொடுத்துக்கிறேன். என்னுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, என்னுடைய செகண்ட் பாயிண்ட்டு, என்னுடைய தேர்ட் பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி வந்து சர்க்கிள் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எத்தனை சர்க்கிள் வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ ஜஸ்ட் அதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு இங்கே வந்து ஒரு 2 பாயிண்ட் சர்க்கிள் வேணும் அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கிள் பார்த்தோம். ஸோ இப்போ எனக்கு ஒரு ஆர்க் கமாண்ட் வேணும். ஸோ ஆர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் எண்டு ரேடியஸ் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். சரி ஓகே, அதுக்கு ஆப்ரேஷன் கேன்சல்ட் அப்படின்னு வருது. இப்போ நான் வந்து நார்மலாக ஒரு ஸ்டார் சென்டர் எண்டு அந்த மாதிரி கொடுக்குறேன்.
ஸோ ஒரு நிமிஷம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டெலீட் பண்ணுறதா இருந்தாலும் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேவ் டெலீட்டு ஃபார்மேட் மாற்றுறதா இருந்தாலும் மாற்றிக்கலாம். டைமென்ஷனோடைய ஸ்டைலு பாயிண்ட்டு லேஅவுட்ஸ் எல்லாமே வந்து இந்த இடத்துல மேலேயும் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் கொஞ்சம் டெப்த்தாக போய் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கிளியராகவே இருக்கும். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன போல் வந்து இங்கே ஆர்க் எல்லாமே இருக்கும். நான் இப்போ இந்த ஆர்க்கு சூஸ் பண்ணிக்கிறேன், ஸ்டார்ட் சென்டர் எண்டு. ஸோ என்னுடைய ஸ்டார்ட் பாயிண்ட்டு, என்னுடைய சென்டர் பாயிண்ட்டு, என்னுடைய எண்ட் பாயிண்ட். ஸோ இதை வந்து நான் ரிவர்ஸ் சைடாகவும் மாற்றிக்க முடியும். ஸோ அதுக்கு அடுத்த கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் ஒரு பாயிண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம வந்து எவ்வளோ பாயிண்ட்ஸ் வேணாலும் வச்சுக்க முடியும். ஸோ மல்டின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி எப்போவுமே வந்து இந்த இடத்துல ஆப்ஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து இங்கே வியூவில் இருக்கக்கூடாது. ஜஸ்ட் டிக் பண்ணி இந்த இடத்துல மிரர்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ஆப்ஷன் இருக்குங்க. ஸோ இந்த இது வந்து நீங்கள் டேரெக்டாக உள்ளே போனீங்க அப்படின்னா தெரியும். ஸோ இப்போ வந்து எனக்கு இந்த ஆங்கிள் செக் பண்ணோம் அப்படின்னா வந்து ஜஸ்ட்டு நான் இதையும் கொடுத்தவனாவே போதும். எனக்கு ஆங்கிள் வந்து 43 டிகிரி இருக்குது அப்படின்றது ரொம்ப தெளிவாகவே வந்து இதில் கன்வீனியண்ட்டாக கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ எனக்கு ஒரு லீனியரில் வந்து நான் ஒரு டைமென்ஷன் சேஞ்ச் பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி டேப் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்து அதாவது 139 வரைக்கும் வரைக்குமே வந்து இருக்குது அப்படின்றது ரொம்ப தெளிவாகவும் கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்குமே வந்து ஒரு ஆப்ஷன் ரொம்ப ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு கிளைண்ட் கிட்ட போவீங்க, இல்லை வந்து வேற எங்கேயாவது பார்க்கணும், இல்லை வேற எங்கேயாவது வியூ பண்ணி காமிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து டைமென்ஷன் கமெண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா மாடல், அதாவது இப்போ எனக்கு ஒரு ஆப்செட் பண்ணணும் அப்படின்னா வந்து எனக்கு ஒரு 2 mm ஆப்செட் பண்ணணும். ஸோ ஜஸ்ட்டு நான் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். பண்ண உடனே வந்து என்னால் ஆப்செட் பண்ணிக்க முடியுது. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஆப்செட் ஆப்ஷனுமே வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஆப்செட்டை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நம்மளோட எலக்ட்ரிக்கல் கேரில் கொடுத்துருக்கேன். ஸோ அதோட லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க மறக்காமல் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ எலிப்ஸ் ட்ரா பண்ணனாலும் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோட வியூஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து அதோட இது வந்து சேஞ்ச் ஆகும். டைமென்ஷன்னாலும் அதை கிளிக் பண்ணி எனக்கு ஒரு 25 mm வேணும் அப்படின்னா கொடுத்து நீங்கள் டிக் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ளைன் இருக்குது, ரெக்டாங்கிள் இருக்குது, டெக்ஸ்ட்டை வந்து நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இப்போ வந்து நான் ஜஸ்ட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து டெக்ஸ்ட் கொடுக்கலாம். என்னுடைய நேம் விஜய், ஜஸ்ட் விஜய் டைப் பண்ணிவிட்டு நான் சும்மா ஒரு GNA CAD அப்படின்னு போடுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப தெளிவாக வந்து GNA CAD அப்படின்னு கொடுத்துருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அதாவது வந்து அவுட்டர் சைடில் இருக்கக்கூடிய அந்த GUI கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸுமே வந்து ரொம்ப ஆட்டோகேடில் இருக்கா போலவே வந்து ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க. இங்கே XY கோஆர்டினேட்ஸுமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னைக்கு நம்ம பார்த்த அந்த GNA CAD அப்ளிகேஷன் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதோடைய மேலும் டீட்டெயில்ஸ், அதோடைய ஆப் லிங்க் எல்லாமே வந்து என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்கும். ஸோ மறக்காமல் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் டேரெக்டாகவும் டவுன்லோடும் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், அப்புறம் மெயில் ஐடி, ரிஜிஸ்டர் மெயில் ஐடி எல்லாமே வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அது மூலமாகவும் நம்மளுடைய சேனலை நீங்கள் கீப் ஆன் டச்சில் இருக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு தமிழ் கிளிக் சேனல், கீப் ஆன் வாட்சிங் தமிழ் கிளிக் சேனல். நன்றி.